nivrittha punarapatet. Viparyayo va king na syat. Viparyayo kinnasya. Ghatir dhatur duratyaya. Ghatir dhatur duratyaya. Upastito nivarteta. Upastito nivarteta. Nivrittah punarapatet. Nivrittah punarapatet. Viparyayo va king na syat. Viparyayo va kinnasya. Ghatir dhatur duratyaya. Ghatir dhatur duratyaya. Upastito nivarteta. Upastito nivarteta. Nivrittah punarapatet. Nivrittah punarapatet. Viparyayo va kinnasya. Ghatir dhatur duratyaya. Upastito nivarteta. Nivrittah punarapatet. Viparyayo va king na syat. Ghatir dhatur duratyaya. Nivrittah punarapatet. Matajis. Viparyayo va king na syat. Dhatur duratyaya. Ito nivarteta. Punarapatet. Viparyayah. Just the opposite. நேர் எதிரான Va வா or அல்லது kim கிம் whether என்ன na not இல்லை syat it may happen. அது நடக்கக்கூடும். Gatihi the movement. அசைவு Dhatuhu தாத்து of providence. அடையப்படுவதை Duratyaya ரத்யா very difficult to understand. சாரி முன்னாடி அது தாத்து அது விதியின் அதுக்கு அர்த்தம் ரத்யா புரிந்து கொள்ள மிக கடினமான. Upastitah that which is presently obtained. தற்பொழுது அடையப்படுவதை Nivarteta may stop. நிறுத்திவிடக்கூடும். Nivrittah Devaki's death being stopped. தேவகியின் மரணத்தை தடுத்து Punaha புனக apatet. நாற்பத்தை In the future it may happen again, but what can I do? எதிர்காலத்தில் மீண்டும் அது நடக்கக்கூடும். ஆனால் என்ன செய்ய முடியும்? Translation and purport by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada, the founder Acharya of ISKCON. Translation. Vasudeva considered, by delivering all my sons to Kamsa, who is death personified, I shall save the life of Devaki. Perhaps Kamsa will die before my sons take birth, or since he is already destined to die at the hands of my son, one of my sons may kill him. For the time being, let me promise to hand over my sons so that Kamsa will give up this immediate threat, and if in due course of time Kamsa dies, I shall have nothing to fear. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. வசுதேவர் கருதினார், மரண ஸ்வரூபமான கம்சனிடம் என்னுடைய மகன்களை எல்லாம் ஒப்படைப்பதாக கூறி தேவகியின் உயிரை நான் காப்பாற்ற வேண்டும். ஒருவேளை
என் மகன்கள் பிறப்பதற்கு முன்பே கம்சன் இறந்துவிடக்கூடும், அல்லது என் மகனின் கரங்களால் அவன் மடிய வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால் என் மகன்களுள் ஒருவன் அவனை கொன்றுவிடக்கூடும். இப்போதைக்கு என் மகன்களை கம்சனிடம் ஒப்படைப்பதாக நான் வாக்குறுதி செய்ய வேண்டும். இதனால் கம்சன் இந்த திடீர் ஆபத்தை கைவிடுவான். மேலும் காலப்போக்கில் அவன் இறந்து விடுவானாயின் நான் அஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது. Purport. Vasudeva wanted to save the life of Devaki by promising to deliver his sons to Kamsa. In the future, he thought, Kamsa may die or I may not beget any sons. Even if a son is born and I deliver him to Kamsa, Kamsa may die at his hands, for by providence anything could happen. It is very difficult to understand how things are managed by providence. Thus, Vasudeva decided that he would promise to deliver his sons to the hands of Kamsa in order to save Devaki from the imminent danger of death. பொருளுரை: வசுதேவர் தன் மகன்களை கம்சனிடம் ஒப்படைப்பதாக வாக்களிப்பதன் மூலம் தேவகியின் உயிரை காப்பாற்ற விரும்பினார். ஒருவேளை எதிர்காலத்தில் கம்சன் இறந்துவிடக்கூடும், அல்லது நான் மகன்களை பெறாமலேயே இருந்துவிடக்கூடும். ஒருவேளை ஒரு மகன் பிறந்து அவனை கம்சனிடம் நான் ஒப்படைத்தாலும் அவனது கரங்களாலேயே கம்சன் மரணமடையக்கூடும். ஏனெனில் விதி பயனாய் எதுவும் நடக்க வாய்ப்புண்டு. விதி எப்படி செயற்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது மிக கடினம் என்று அவர் எண்ணினார். எனவே உடனடியாக நிகழப்போகும் மரண ஆபத்திலிருந்து தேவகியை காப்பாற்றுவதற்காக தன் மகன்களை கம்சனிடம் ஒப்படைத்து விடுவதாக வாக்களிப்பதென்று வசுதேவர் முடிவு செய்தார். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகார சுவாமினிதி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாश्चात्य தேசதாரிணே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. விபர்யயோ வா கிங் ந ஸ்யாத் கதிர் தாதுர் துரத்யயா உபஸ்திதோ நிவர்த்தேத நிவృత్తః புனராபதேத். Vasudeva considered, by delivering all my sons to Kamsa, who is death personified, I shall save the life of Devaki. Perhaps Kamsa will die before my sons take birth, or since he is already destined to die at the hands of my son, one of my sons may kill him. For the time being, let me promise to hand over my sons so that Kamsa will give up this immediate threat, and if in due course of time Kamsa dies, I shall have nothing to fear. மொழிபெயர்ப்பு: வசுதேவர் கருதினார், மரண ஸ்வரூபமான கம்சனிடம் என்னுடைய மகன்களை எல்லாம் ஒப்படைப்பதாக கூறி தேவகியின் உயிரை நான் காப்பாற்ற வேண்டும். ஒருவேளை என் மகன்கள் பிறப்பதற்கு முன்பே கம்சன் இறந்துவிடக்கூடும், அல்லது என் மகனின் கரங்களால் அவன் மடிய வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால் என் மகன்களுள் ஒருவன் அவனை கொன்றுவிடக்கூடும். இப்போதைக்கு என் மகன்களை கம்சனிடம் ஒப்படைப்பதாக நான் வாக்குறுதி செய்ய வேண்டும். இதனால் கம்சன் இந்த திடீர் ஆபத்தை கைவிடுவான். மேலும் காலப்போக்கில் கம்சன் இறந்து விடுவானாயின் நான் அஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது. Hare Krishna. We welcome all the devotees for the Sunday morning Bhagavatam class. எல்லா பக்தர்களையும் இந்த ஞாயிறு காலை பாகவதம் வகுப்புக்கு வரவேற்கிறோம். So now for the last few weeks we have been seeing the difficult situation that Vasudeva is put into, or he is in a very difficult situation trying to save the life of his wife Devaki. கடந்த சில வாரங்களாக வசுதேவர் கஷ்டமான ஒரு சூழலில் வைக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய மனைவியின் உயிரை காப்பாற்ற அவர் முயற்சிக்கிறார். And we could see that Vasudeva was very self-controlled, and the whole situation is very tense. Anytime Kamsa could just
rip apart Devaki. That is the situation he is in, and he is carefully handling the situation. வசுதேவர் மிக நிதானமாக எந்த சூழல்லையும் கம்சன் தேவிக்கு கொன்னுடலான்ற அந்த ரொம்ப இந்த மாதிரி இக்கட்டான சூழல்ல நிதானமா அந்த சூழலை வந்து கையாள்றார். Specifically, we can see here he has been employing diplomacy. He is using logic. He is using various examples to explain the point that you have to accept the statements of the scriptures. There are general things that happens in the world. Just accept it and abide by it. இங்க பல விதமா அவர் வந்து நியாயப்படி தர்க்கப்படி அவர் வந்து தந்திரமா சில விஷயங்கள் நடைமுறையில் என்ன நடக்குது இது மாதிரியான பல விஷயங்களை சொல்லி இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு விதத்துல கம்சனை ஏற்க வைக்கிறார் அவர் சொல்ற விஷயத்தை. And so many simple examples he gives that we are not this body, we are spirit, soul, death is inevitable, we have to accept karma. So many basic things he is explaining to Kamsa. நம்ம இந்த உலகில் மரணத்தை நம்ம தவிர்க்க முடியாது, கர்மா என்ன, இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை விளக்குறார் கம்சன் இடத்துல. But Kamsa is very stubborn and he's completely engrossed in bodily concept of life. I don't think so anything is getting inside his head. ஆனா கம்சன் வந்து அதெல்லாம் கேட்டமா தெரியல, அவன் வந்து உடல் என்ற எண்ணத்துல ரொம்ப ஊறி போய் இருக்கான். Or also we could also say that he is gradually hearing what Vasudeva is saying, maybe he is contemplating and thinking about it. படிப்படியா வசுதேவர் பேச பேச அவன் கேட்க தொடங்குறான், அதை பத்தி சிந்திக்கிறான். So to the Srila Vishnu Chakravarti Thakur's commentary to this verse, he makes the point that while speaking this verse, Vasudeva was very silently thinking about it. இந்த ஸ்லோகத்தை பேசும்போது வசுதேவர் இதை பத்தி ரொம்ப உள்ளுக்குள்ளேயே அவர் நினைச்சிட்டு இருக்கிறதா விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்துல சொல்றாரு. Because we can see here so many points he is putting forward, and then there is something he should say really punching that will make Kamsa to stop killing Devaki. So he is thinking maybe I should now I should say that I will deliver all the sons to you, so nothing for you to worry, just leave Devaki. இப்போ பல கருத்துக்களை இங்க முன்வைக்கிறார். இப்ப எது சொன்னா கம்சன் தேவிக்கு கொல்றதை நிறுத்துவான், அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அவன் நம்புற மாதிரி. அதனால உடனே என்னுடைய எல்லா குழந்தைகளையும் உன் இடத்துல நான் ஒப்படைச்சிடுறேன், நீ கொன்னுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உறுதி கொடுக்கிறார். It was not so easy, it's such a difficult thing. Even can you imagine anybody saying that my son will be born, I will give the son to you, you can kill him? Who can tell this? அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எனக்கு பிறக்கிற குழந்தைய அவங்ககிட்ட கொடுத்துடுறேன், என் மகனை நீ கொன்னுடலாம் அப்படின்னு சொல்றது வந்து அவ்வளவு சுலபம் அல்ல. So he says Pradhaya Mrityave Putran. He is actually death personified. Who is standing in front of him? Kamsa is death personified. He is putting the word. முன்னாடி நிக்கிறது மரணமே ஸ்வரூபமான கம்சன் நிக்கிறான், அவனிடத்துல இத சொல்றதுன்னா யோசிச்சு பார்க்கணும். So then further as Srila Prabhupada points out here, he is thinking Kamsa, he may in the future he may die, he may not die. I may not beget any sons also. I may beget son, I may not beget son. So he is thinking in various ways, analyzing the situation. Srila Prabhupada இங்க விளக்குறார், கம்சன் இறந்து போயிடலாம் அல்லது எனக்கு மகனே பிறக்காம கூட போயிடலாம், இந்த மாதிரி எல்லாம் வசுதேவர் நினைக்கிறதா பிரபுபாதர் இங்க சொல்றாரு. Also in the same line, Srila Vishnu Chakravarti Thakur is also pointing out that with this anxiety he continues to think, if I don't have any son, there is no need to worry. இப்போ இந்த கவலை தொடர்ந்தது அப்படின்னா, இப்போ எனக்கு மகனே பிறக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. So அதையும் விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் குறிப்பிடுறார். Yeah. So here the main thing, that the main focal point of Kamsa is that how to save Devaki at this point of time. That is what he is very much thinking of, how to handle the situation. வசுதேவருடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சமயத்துல இப்போ தேவகியை எப்படி காப்பாத்துறது,
அதுலதான் அவருடைய கவனம் இருக்கு. So also Acharya is point out that, but I must save Devaki now. If Kamsa dies before the time, then there is no need to worry, or the opposite may happen. இப்போ நான் இப்ப தேவிக்கு காப்பாத்திரலாம். அதாவது இங்க எதிர்பார்க்கிற அந்த தருணம் வர்றதுக்கு முன்னாடி கம்சன் இறந்து போயிடலாம். அப்போ ஒரு கவலையும் இருக்காது, அல்லது அதுக்கு மாறா கூட நடக்கலாம். So yeah, that is the whole point. We don't know what is going to happen. So let me just think better for me to give my sons to Kamsa. That is better. எதிர்காலத்துல என்ன நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போதைக்கு என் குழந்தைகள் எல்லாம் உன்கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லி நடக்க போற மரணத்தை காப்பாத்தணும், அவ்வளவுதான். And also he is having the faith that we heard from the sky the voice that the eighth son will kill. So it will happen. He thinks like this, it will happen. இருந்தாலும் அந்த அசரீரி கேட்டது இல்லையா, 8வது குழந்தை இவனை கொல்ல போகுது அப்படின்னு. அப்படின்னா அது நடக்கும் அப்படின்ற எண்ணமும் அவருக்குள்ள இருக்கு. So then he said it may not happen also. He goes back and forth. He is thinking like this, it may not happen. மறுபடியும் யோசிக்கிறார், அது நடக்காம போயிடலாமே கூட. ஏன்னா சோ இப்படியே நினைக்கிறார், அப்படியே நினைக்கிறார். So but then after contemplating back and forth, he thinks that okay, it's better, let me give my sons to Kamsa. They may grow up and then they may kill him, or again he is going back and forth analyzing and saying that this will better for me to do the same act of giving the sons to Kamsa. இப்போ இப்படி அப்படியே மாத்தி அவர் யோசிச்சாலுமே கூட கடைசில அவர் என்ன முடிவு பண்றாருன்னா, என்னுடைய மகன்களை கம்சனுக்கு கொடுக்கிறேன்ற உத்தரவாதத்தை கொடுக்கிறது தான் இப்போதைக்கு சிறந்தது அப்படின்ற முடிவு போறாரு. And we can see also Vasudeva being the devotee of the Lord, he has faith in the voice of the sky, because these are, when there is a voice that comes from the sky, it means that it is coming, it's an order of the Lord, or it could be, in other terms, could be demigods are pointing out this is going to happen. இப்போ ஆகாயத்திலிருந்து அசரீரி கேக்குது அப்படின்னா, அது பகவானது கட்டளையா இருக்கலாம், அல்லது தேவர்கள்ட்ட இருந்து வந்ததா இருக்கலாம். அப்படின்னா அது நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை வசுதேவருக்கு இருக்கு. Yeah, so this is the point. Also acharyas are pointing out that he raises many questions and tries to refute different answers, and then he establishes that this is the right thing for me to do, just to give Kamsa's his sons to Kamsa. இப்போ ஆச்சாரியர்கள் என்ன விளக்குறாங்கன்னா, வசுதேவர் அவருக்குள்ளே பல கேள்விகளை எழுப்புறார், அதுக்கு அவர் பதிலும் கொடுத்து கடைசியில என்னுடைய மகன்களை கம்சனுக்கு நான் ஒப்படைக்க போறேன்ற கருத்தை சொல்றதுதான் சிறந்ததுன்னு முடிவு பண்றார். So this is something very interesting for us to learn in our life, and from Srimad Bhagavatam and from other scriptures we learn a very important lesson. ஸ்ரீமத் பாகவதம் மற்ற சாஸ்திரங்கள்ல இருந்து நம்ம வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்து இது. See, we every day, we are hearing from Bhagavatam, hearing from Gita. The important thing is that we have to think about it, we have to contemplate on it, and we have to think how to apply those teachings in our life. நம்ம தினசரி பகவத்கீதை பாகவதம் எல்லாம் கேட்டாலுமே அதை நம்ம சிந்திக்கணும், அதை ஆலோசிக்கணும், எப்படி நம்முடைய தினசரி வாழ்க்கையில இந்த உபதேசங்களை நம்ம செயல்படுத்த போறோம். Because the Shravanam is mainly meant for us to think what is our real situation in this material world, and what is actually ahead of us and what we need to do. So the Shravanam helps us to mold our life. ஏன்னா இந்த ஸ்ரவணம் உண்மையிலேயே நம்ம இந்த பௌதிக உலகத்துல என்ன நிலையில இருக்கோம், இங்க எதுக்காக நம்ம இங்க இருக்கோம், நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நமக்கு கொடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்ரவணம் இருக்கு. நம்ம வாழ்க்கையை அதுக்கு ஏத்த மாதிரி மாற்றிக்கிறதுக்காக. So now what is in reality what has happened to us in this material world is that we think this material world is all in all, the relationships that is there in this material world is all in all, and we are going to live in this world permanently. All these conceptions we have. இப்போதைக்கு இந்த பௌதிக உலகம் தான் எல்லாமே, இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற உறவுகள் தான் எல்லாமே, நம்ம இங்க எப்பவும் வாழ போறோம், இந்த மாதிரியான எண்ணம் தான் நமக்கு இருக்கு. So and somehow we are ingrained with these concepts, that enjoyment in this world, that is all in all.
எப்படியோ நமக்குள்ள இது ஆழமா பதிஞ்சிருச்சு. இந்த உலகம் நம்ம இன்பத்துக்காக இருக்கு, நம்ம இங்க அனுபவிக்கலான்ற எண்ணம். Actually, this is a total misconception. ஆனா உண்மையிலேயே இது மிக தவறான ஒரு கருத்து. Now, what happens when we hear from the bona fide scriptures, from the bona fide devotees, then all these misconceptions are shattered. ஆனால் அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்கள்ல இருந்தும் பக்தர்கள்ட்ட இருந்தும் பரம்பரை மூலமா நம்ம கேட்கும்போது இந்த தவறான எண்ணங்கள் எல்லாமே சிதறடிக்கப்படுது. Yeah, because at every point of time, every second, we need to take decisions in our life. ஏன்னா நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு க்ஷணமும் நம்ம பல முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு. We need to take, we are going on some direction. Should I turn right or should I turn left? Should I go straight? I need to decide. நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், நம்ம இடது பக்கம் போகணுமா, வலது பக்கம் போகணுமா, நேரா போகணுமா, ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருக்கு. Because it's very important that the decision that you take and then the direction that you go in, that's going to determine your future. இப்போ நீங்க தேர்ந்தெடுக்கிற அந்த பாதை உங்களுடைய எதிர்காலம் என்னன்றதை முடிவு செய்ய போகுது. Not only the future, also the present life is going to be affected by that. அது மட்டும் இல்ல, தற்போதைய வாழ்க்கையும் அதை பாதிக்க போகுது. So when we do not have proper guidance in our life, then we act according to our whims and fancies. இப்ப நமக்கு சரியான வழிகாட்டுதல் நம்ம வாழ்க்கையில இல்லைன்னும் போது நம்முடைய விருப்பம் என்னவோ, நம்ம என்ன பார்க்கிறோமோ அதை பொறுத்து நம்ம முடிவு செய்ய போறோம். So we see here Vasudeva, he's a devotee of the Lord. He knows the scriptures. He knows what are the real moral conducts, what is to be done, what is not to be done. He is aware of it. இங்க வசுதேவரை பார்க்கலாம். அவர் பகவானது பக்தர். அவருக்கு எது சரி எது தவறு, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்றதெல்லாம் தெரியுது. So we can see before he's taking a decision, he's thinking twice back and forth. What are the pros, what are the cons? What will happen? If I do this, what will happen? If I do that, what will happen? இப்போ அவர் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி முன்னும் பின்னும் யோசிக்கிறார். இதை செஞ்சா என்ன ஆகும், இதை சொன்னா என்ன ஆகும் அப்படின்றது செயல், அதனுடைய விளைவு ரெண்டு பத்தியும் யோசிக்கிறார். And finally he decides, okay, I have decided to I will give my sons to Kamsa. This is the best thing that I can do now. By doing this will save Devaki from the great disaster. இறுதியில என்னுடைய மகன்களை கம்சனுக்கு கொடுக்கிறேன்ற உறுதி கொடுக்கிறது தான் சிறந்தது. அதுதான் என்னுடைய மனைவி தேவகியை காப்பாற்றும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறார். He took the decision and then he gives so many supporting statements. Yes, this is the right thing to do. இப்ப அந்த முடிவை எடுத்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கும் பல கருத்துக்களையும் அவர் முன்வைக்கிறார். So the acharyas are giving an example. They are relating it to a nyaya called Stuna Nikuna Nyaya. Stuna Nikuna Nyaya அப்படின்ற ஒரு சம்பந்தமா ஆச்சாரியர்கள் கருத்து சொல்றாங்க. Say this Stuna Nikana Nyaya. That means that you have some say a big post, and then to make the post well founded on the ground, you put so much you hammer it with so many nails or whatever it, so that it has a very good foundation. It cannot be removed, it cannot be shaken. It is very strong. Stuna Nikana Nyaya அப்படின்றது இப்ப நம்ம ஒரு தூண் நிறுத்தணும் அப்படின்னா அதை தரையில நல்லா ஆழமா பதிய வைக்கணும். அதை நல்லா இறுக்கமா இருக்க வைக்கணும். நிறைய மேல அந்த கட்டையை அடிச்சு அதை நிறுத்தினாதான் அது நிற்கும். அப்பதான் அசையாம இருக்கும், கொடுங்க முடியாது. So the more you firmly hit it, the more firmly it stands in the ground. It is not easily removed. எந்த அளவுக்கு அதை நல்லா அடிச்சு நம்ம கீழே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது பலமா நிக்குது. So when I just read this, I was just thinking, what is the problem in our life? We have so many misconceptions and we are very firmly stuck with those misconceptions. இப்போ இதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய தவறான அபிப்பிராயங்கள்ல நம்ம ரொம்ப உறுதியோட இருக்கிறோம். So முழுவதுமா அதுல நம்புறோம். So specifically with the influence of the all the modern media, the various different modern culture, the Western culture, we like Kamsa, we have forgotten many basic conceptions of life. உதாரணத்துக்கு நம்ம நவீன காலங்கள்ல இந்த ஊடகங்கள் மூலமா நமக்கு பல தாக்கங்கள் உண்டாகுது. பலவிதமான சிந்தனைகள் நம்ம மாத்துது. So for example, we are not this body, we are spirit soul.
the senses will drag us, will bind us in this material world, the effect of karma. உதாரணத்துக்கு நம்ம இந்த உடல் அல்ல ஆத்மா இந்த புலன்கள் நம்மள இந்த பௌதிக செயல்கள்ல இழுத்து விடுது, அது நம்ம கர்மாவுல பந்தப்படுத்துது. So these were all some of the concepts or the principles. It was very well known for most of the people in the world, in India specifically. இதெல்லாம் இந்தியாவுல சாதாரணமா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது முன்னாடி. So sometimes we say it's Veda Vakya. Veda Vakya means, that some statement given in the scriptures, everybody knows that. முன்னெல்லாம் இது என்ன வேத வாக்கியமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா அது வேதத்துல சொல்லி இருக்கிறது ஏற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சிருந்தது. But nowadays our devotees have also recently went for book distribution. Many people, they don't have this basic idea. We are not this body, we are spirit, soul. The importance of the Bhagavad Gita, books like Ramayana, Mahabharata, the importance of it. People have no clue. They have never ever touched it. They have never ever heard about it. It's like they are in the Western country. இப்போ சமீபத்துல புத்தக விநியோகத்துக்கு போயிருந்த பக்தர்கள் அவங்க அனுபவத்தை சொல்லும்போது நமக்கு தெரியுது, இன்னைக்கு மக்களுக்கு நம்ம இந்த உடல் இல்ல ஆத்மா இந்த மாதிரியான அடிப்படை விஷயம் கூட எதுவுமே தெரியாம இருக்கு. அவங்க ஏதோ மேற்கத்திய நாட்டுல வசிக்கிற மாதிரி எந்த ஒரு உண்மையுமே தெரியாம இருக்காங்க. So it's a very sad situation. So without knowing these fundamental principles from the teachings of Bhagavad Gita and Bhagavatam, our life is going to be very miserable in the material world. இந்த சூழ்நிலை ரொம்ப வருந்தக்கூடியதா இருக்கு. இந்த பாகவதம் பகவத் கீதை போன்ற உபதேசங்களை அடிப்படை விஷயங்களை நம்ம ஏற்கல, அதை செயல்படுத்தல என்னும் போது நம்ம வாழ்க்கை ரொம்ப துக்ககரமானதா இருக்கிறது உறுதி. And we hear from the Supreme Personality of Godhead, Sri Krishna, in the Bhagavad Gita. He gives a very important instruction. He says that Yash Shastra Vidim Utsrijya Vartate Kamakaratah Nasa Siddhim Avapnoti Na Sukham Na Paramgatim. He says that for one who out of Vartate Kamakaratah, just for satisfying the petty sensual desires, if he transgresses the laws of the scriptures, பகவத்கீதையில கிருஷ்ணர் ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம் கொடுக்கிறார். யார் ஒருத்தர் சாஸ்திர விதிகளை தன்னுடைய புலன் இன்பத்துக்காக மீறுறாங்களோ, and if he doesn't, basically everyone is looking for happiness. Krishna says that na sukham na paramgatim nasa siddhim avapnoti na sukham na paramgatim. He can never attain perfection. He can neither be happy in this world nor in the higher worlds. எல்லாருமே சுகத்தை தேடுறாங்க. ஆனா கிருஷ்ணன் சொல்ற அவங்க சுகத்தை அடைய முடியாது, வாழ்க்கையில பக்குவத்தை அடைய முடியாது, பரங்கதியை அடைய முடியாது. So Krishna, he firmly affirms, he very clearly points out that tasmat shastram pramanam te karya vyavasthito. So what is to be done, what is not to be done? So you hear from the scriptures and then you mold your life accordingly. அப்போ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத சாஸ்திரங்கள்ல இருந்து நீ கற்றுக்கொள், அதன்படி உன் வாழ்க்கையை நீ வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா கிருஷ்ணர் கீதையில சொல்றார். This is not a sentimental process what we are doing. We are chanting Hare Krishna, we are reading the Bhagavad Gita, we are reading the Bhagavatam. It has got lots and lots of relevance to our day-to-day life. இப்போ இதோ நம்ம பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா இது ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு நிலையில செய்யற ஒரு செயல் அல்ல. இது தினசரி நம்முடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுத்துவதற்கான பல விஷயங்கள் இதுல இருக்கு. இது எல்லாமே நடைமுறைக்கான விஷயங்கள். For example, from today's verse we can understand that, see, for each and every one of us, we have some good experience, bad experience, we have several kinds of difficulties in our life. It is inevitable, nobody can escape from this. நம்ம எல்லாருக்குமே பலவிதமான அனுபவங்கள் இருக்கு, நல்லது கெட்டது, அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு. So how do we perceive these difficulties? When we get difficulties in our life, how do we perceive it? இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம சில கஷ்டங்களை சந்திக்கிறோம் அப்படின்னா அப்போ எப்படி அதை நம்ம எதிர்கொள்றோம்? For example, we can see even some people may have doubt, what is this Vasudeva and Devaki? They are pure devotees of the Lord. What a tragedy, what a great difficult situation they are put into.
இப்ப So what சில- is this? சிலர் கூட நினைக்கலாம் என்னது வசுதேவர் தேவகி பகவானது தூய பக்தர்கள்ன்றீங்க, ஆனா அவங்களுக்கு இவ்வளவு கஷ்டமான ஒரு சூழல் இருக்கே, ஏன் அவங்க இப்படி கஷ்டமான சூழல்ல வைக்கப்பட்டவங்க? So we can see in this purport, Srila Prabhupada is pointing out one amazing thing. He says that it is very difficult to understand how things are managed by providence. சில பிரபுபார் இந்த பொருளுரையில ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை சொல்றார். எப்படி விதி என்ன விதியால என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை முடிவு செய்யறது, அதை மாத்துறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். So that's the thing. How do we face the reality when something really bad happens to us? How do we perceive it? Do we just blame God, or what is the proper outlook? இப்போ ரொம்ப மோசமான ஒரு சூழல் நமக்கு உண்டாகுது அப்படின்னும் போது அதை எப்படி நம்ம பார்க்கிறோம், எப்படி நம்ம எதிர்கொள்றோம்? வெறுமனே கடவுள் மேல பழிய போட்டுட்டு இருந்துடலாமா? என்ன செய்யறது? So we see in the Bhagavatam, in the 9th chapter of the first canto of the Bhagavatam, we see the passing away of Bhishma Dev. ஸ்ரீமத் பாகவதத்துல பீஷ்மதேவர் உயிரை விடுற சமயத்தை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கு. So in that the situation is like this. Yudhishthira, after the whole war was open, he was very morose. He was really repenting and he was feeling very bad that, oh, I am the cause of the entire the death of all the soldiers, so many things, and he was very, very disturbed. போர் எல்லாம் முடிஞ்ச பிறகு யுதிஷ்டர் ரொம்பவும் சோகத்துல இருந்தார். அவர் நிறைய கவலையால, ஏன்னா இவ்வளவு பெரிய போர் இதுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வோட ரொம்ப கவலையில இருந்தார், தொந்தரவு அடைஞ்சிருந்தார். And the Supreme Lord and other great, so many rishis, so many of them gave him advice, but he was never consoled. பகவான் மற்ற பல பேர் எல்லாம் அவருக்கு அறிவுரை சொல்லியும் அவர் அந்த கவலைகள்ல இருந்து விடுபடவே இல்லை. And it so happened that Bhishma Dev, he was he was on the bed of arrows, and then by the arrangement of the Lord, everyone, all the great rishis, all Pandavas, everyone came around Bhishma Dev, and Bhishma Dev is giving advice to Yudhishthira Maharaj now. இப்போ பகவானுடைய ஏற்பாட்டின்படி பீஷ்ம தேவர் அங்க அம்பு படுக்கையில் இருக்கிறார். அங்க பகவான், தேவர்கள், மற்ற ரிஷி முனிவர்கள், பாண்டவர்கள் உட்பட எல்லாருமே அங்க இருக்காங்க. அந்த சமயத்துல பீஷ்ம தேவர் யுதிஷ்டருக்கு பல அறிவுரைகளை கொடுக்கிறார். So this I would like to relate few verses which are very interesting and very relevant to our life actually. சில ஸ்லோகங்கள் அவர் சொல்ற விஷயத்தை நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பொருத்தமானதா பொருந்தக்கூடியதா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. So Bhishma Dev says, aho kashtam aho nyayam yad yuyam dharmanandanaha jivitum narhata klishtam vipra dharma chutashrayaha. He says, oh, what terrible sufferings and what terrible injustices you good souls suffer for being the sons of religion personified. தர்மத்தின் ஸ்வரூபமான மகன்களான நீங்க இவ்வளவு கஷ்டமான ரொம்ப துன்பகரமான சூழலை எதிர்கொண்டிருக்கீங்களே. You did not deserve to remain alive under those tribulations as you were protected by the Brahmanas, God and religion. பிராமணர்களையும் தர்மத்தையும் காக்கக்கூடியவராக நீங்க இந்த மாதிரியான சூழலையும் you are being protected. நீங்க பாதுகாக்கப்பட்டிருக்கீங்க. So the point here is that the Pandavas, they were protected by the Lord. They underwent so many trials and tribulations, but they were always protected by the Lord. Bhishma Dev is pointing out this. பீஷ்மதேவர் இங்க என்ன குறிப்பிடுறாருன்னா, பாண்டவர்கள் எப்போதுமே பகவானால பாதுகாக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க பல கஷ்டமான சூழல்களை கடந்து வந்திருந்தாலுமே. And he further points out that how Kunti Maharani, she had 5 sons, and the kind of sufferings and difficulties that she underwent, and who can bear it? He's again pointing out that. குந்தி அவங்களும் பாத்தீங்கன்னா 5 மகன்கள் இருந்தும் அவங்க கடந்து வந்த அந்த கஷ்டங்கள் எல்லாம் யாரால தாங்கிக் கொள்ள முடியும்? So then he very nicely point out in the next verse, in verse number 14, canto 1, chapter 9, text 14, he points out, Sarvam kala krutang manye bhavatam chayad apriyam
Sapalo yad vashe loko vayor iva ghanavalihi. He says that, in my opinion, this is all due to inevitable time. முதல் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 14வது ஸ்லோகத்துல சொல்ற இதெல்லாம் காலத்தின் கட்டாயமா இருக்கு, இது தவிர்க்க முடியாதது. Under whose control everyone in every planet is carried. ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு கிரகங்களும் அவருடைய கட்டுப்பாட்டுல தான் நடக்குது. And then he says that it is like vayor iva ghanavalihi. He says that it is like the clouds are being carried by the wind. காற்றால மேகங்கள் அடித்து செல்வதை போல அது. So this is something for a person who is an atheist or who do not believe in the orders or the natural system set up by the Lord. They can never digest this statement. இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த மாதிரி ஆன கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்றது அவங்களுக்கு இது ஜீரணிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். So here Srila Prabhupada in this particular verse purport is pointing out that by the influence of time anything can happen to anyone in any situation. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்துக்கான பொருளுரையில சொல்ற காலத்தின் கட்டாயத்தினால யாருக்கும் எது வேணா நடக்கலாம். One could be very rich and with the influence of time one can become a pauper. ஒருத்தர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கலாம், ஒருத்தர் ஒரு வினாடியில ரொம்ப ஏழ்மை நிலைக்கு பிச்சைக்காரனா கூட ஆயிடலாம். One could be very famous and then by the influence of time one could become a person who is being cursed by everyone. இப்போ ஒருத்தர் ரொம்ப பிரபலமானவரா இருக்கலாம், காலத்தின் தாக்கத்தினால அவர் சபிக்கப்பட்டு ரொம்ப மோசமான நிலை கூட அடையலாம். So this conception of the influence of time, we all have to accept that by the influence of time our situation will become either favorable or unfavorable. Anything can happen. So காலத்தின் தாக்கத்தினால நம்ம வாழ்க்கை நமக்கு சாதகமானதா இருக்கலாம், பாதகமானதா இருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ள பக்குவமா இருக்கணும் நாம. So but when we have atheistic conceptions of life, we don't want to accept any reversals in our life. We just cannot accept. Everything should happen according to my plan, according to my understanding, and everything should happen in favor of me. This is the general conception of people. நாஸ்திக எண்ணம் இருக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கெட்டதும் நடந்துடக்கூடாது, எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது, நம்ம என்ன விரும்புறோமோ அப்படிதான் நடக்கணும், நம்ம திட்டப்படிதான் எல்லாமே செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி மீறியதா வந்ததுன்னா அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியறதில்லை. So Bhishmadev further continues. He says, Yatra dharmo suto raja gadapanir vrikodaraha krishnostri ghandivam chapam suhrat krishnas tato vipat. He says, oh, how wonderful is the influence of inevitable time. இந்த காலம் எவ்வளவு அற்புதமானது அப்படின்றத தொடர்ந்து அவர் சொல்றாரு. He says that, it is very interesting. He says that Yatra dharmo suto raja. Who is Yudhishthira Maharaj? He is the son of Dharmaraj. யுதிஷ்டர மகாராஜ் யாரு? தர்மராஜருடைய மகன். And who is Bhima? He is such a valiant and very powerful. Vrikodara, he is called as Vrikodara. He is so powerful. பீமன் விருக்கோதரன் அழைக்கப்படுறார். அவர் அவ்வளவு பலம் வாய்ந்தவர். Krishnostri Ghandivam. Arjuna is, who can send arrows like Arjuna? He is so powerful. He is a powerful fighter as well. அர்ஜுனன் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வீரன், யாராலையும் எதிரில நிக்க முடியாது. And then he points out, he says, Surat Krishnas tato vipat. And what to speak, Krishna was always their well-wisher. இதெல்லாம் இருக்க கிருஷ்ணர் எப்பவும் அவங்களுடைய நலன் விரும்பியா இருக்கிறார். So he is pointing out all these things to say that in spite of that they had so many reversals in their life. இதெல்லாம் இருந்தும் கூட அவங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களை அவங்க கடந்து வந்தாங்க. So then he further points out, Nahyasya karhichid rajan puman veda viditsitam yat vijijnasaya yukta mughyanti kavayopihi. O king, no one can know the plan of the Lord, Sri Krishna. மேலும் தொடர்ந்து அவர் சொல்ற, பகவான் கிருஷ்ணருடைய திட்டம் என்னன்றது யாருக்குமே தெரியாது. Who can know the plan of the Lord? So பகவானது திட்டம் என்னன்றது யாருக்கு தெரியும்? In Bhagavatam very first verse it is said that mughyanti yat surya. Even the great suris sometimes they are bewildered. பாகவதத்துல ஆரம்பத்திலே சொல்லப்படுது, பெரிய
சூரர்கள் கூட தேவர்கள் எல்லாம் கூட தெரியாம குழம்பி போயிருக்காங்க. In fact, Srila Prabhupada in one of the purport, he points out that even Shiva, Brahma, sometimes they are not able to understand the plan of the Lord. சிவா பிரம்மா கூட பகவானுடைய திட்டம் என்னன்றத புரிந்து கொள்ள முடியலன்றத பிரபுபாதர். So here Bhishmadev points out Muhyanti Kavayopihi. So even the great philosophers, they cannot understand why Krishna has such a plan or what is Krishna's plan, they cannot perceive. தத்துவவாதிகளால கூட கிருஷ்ணர் என்ன நினைக்கிறார், என்ன திட்டமிட்டு இருக்கிறார் என்றத புரிந்து கொள்ள முடியாது. So he is advising Yudhishthira. He says that Tasmad idam daiva tantram vyavasya bharatarshavaha tasyanu vihito nata pahi praja prabho. So he says that, oh best among the descendants of Bharata, I maintain therefore that all this is within the plan of the Lord. பரதர்களில் சிறந்தவரே, இது எல்லாமே பகவானுடைய திட்டத்துக்கு உட்பட்டவைதான் அப்படின்றத உறுதியா புரிஞ்சு கொள்ளுன்றார். So this is a very important point, that we should understand that the whole creation that is there in place, it's not something happening by chance or it's just going on its own. There is Lord has got a plan, and anyone who understands the plan can actually attain success in his life. இப்போ இந்த இவ்வளவு பெரிய பிரபஞ்சம், இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம், ஆனா இந்த விஷயத்துல எவ்வளவு விஷயங்கள் நடக்குது, இது எல்லாமே பகவானது திட்டத்தின்படி செயல்படுது அப்படின்றத யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அவங்க வெற்றி அடைறாங்க. So here Srila Bhishmadev is pointing out to Yudhishthira Maharaj. He says that you accept the inconceivable plan of the Lord. You must accept it and abide by it. பகவானது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அந்த திட்டம் என்னன்றத நீ ஏற்றுக்கொள். So the Lord has definitely a plan. In this whole big war has happened, he wanted to destroy the demons and he wanted to give glory to his devotee. So many plans simultaneously, the Lord could accomplish many things. இவ்வளவு பெரிய போர் நடந்திருக்கு, அதுல பல பேர் இறந்திருக்காங்க, அசுரர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க, அவர் பக்தர்கள் காக்கப்பட்டிருக்காங்க, இதெல்லாமே பகவானுடைய திட்டம். So he says that you accept the plan, and then now you have a great responsibility. You have to take care of the subjects. You have to rule. So you accept the plan of the Lord and execute actions according to His will. இப்ப இந்த பகவானுடைய திட்டத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறம் நீங்க பொறுப்பை ஏற்று நீங்க உங்களை சார்ந்து இருக்க உங்க பிரஜைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்து உங்களுடைய ஆட்சியை சிறப்பா பண்ணுங்க அப்படின்ற விஷயத்தை. So this is very important for us also in our life. Sometimes some tragedies can happen, unexpected things happen, and there is no point in doubting the Lord or His plan. இப்போ நம்ம வாழ்க்கையிலே இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கலாம். அதுக்காக பகவானுடைய திட்டம் என்னன்றதை நம்ம சந்தேகப்படுறது இருக்கக்கூடாது. So many times we ask this question, why bad things happen to good people? ஏன் நல்லவங்களுக்கெல்லாம் கெட்டது நடக்குது? இந்த கேள்வி நம்ம பல முறை கேட்கிறோம். Yeah, so the point is that we do not know, unless we bring in the whole concept of karma, that we had past lives, we have the current life, we have future lives, and whatever actions that we do, accordingly we get reactions. Unless we accept this, we cannot conceive this at all, the tragedies that happens in our life. இப்போ கடந்த காலம்னு ஒன்னு இருந்தது, இப்போ வாழ்க்கை இருக்கு, எதிர்காலமும் இருக்க போகுது, நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு செயல் செய்யறோம்னா அதுக்கான விளைவு நம்ம அனுபவிச்சுதான் தீரணும் அப்படின்ற அந்த கர்மா சம்பந்தமான கருத்து நமக்கு தெளிவில்லாத பட்சத்துல இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். So we can see here also, how Vasudeva was very much thinking about all the factors, and he says that in the future, one of the sons will kill him, or they may not kill also. So he is seeing things through the eyes of the scriptures, and he was able to take proper decisions in life. இப்போ வசுதேவர் பார்க்கலாம், அவர் இந்த மாதிரி பல விஷயங்களை சிந்திக்கிறார். அவருடைய மகன்கள்ல ஒருத்தர் பின்னாடி கம்சனை கொல்லலாம் அல்லது கொல்லாம கூட போகலாம், இந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் அவருக்கு வருது. அதுக்கப்புறம் ஒரு சரியான முடிவை அவரால் எடுக்க முடியுது. So if we don't accept the plan of the Lord, and if we just lead our life whimsically, we will suffer in our life. அப்போ பகவானது திட்டத்தை ஏற்காம நம்ம விருப்பப்படி நம்ம வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னா அப்ப நம்ம துன்பப்பட்டு தான் ஆகணும். So what is the hope for us in this material world? Like let's say we have done
so many sinful activities in our previous lives and we are suffering because of that. இப்ப நம்ம நிறைய பாவ செயல்கள் செய்ததுனால தான் இப்ப நம்ம துன்பப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப இந்த பௌதிக உலகத்துல நமக்கு என்னதான் இங்க வழி இருக்கு? So is the understanding that we have to suffer eternally here in this material world? அப்ப நம்ம இந்த பௌதிக உலகத்திலே நிரந்தரமா துன்பப்பட்டுட்டே தான் இருக்கணுமா? Or we just should accept whatever that is imposed on us and then just lead life, simply eating, sleeping, reproducing and then just go on with life like that? அப்போ அல்லது நம்ம சும்மா என்ன வந்தாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை போற போக்கில் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதானா? சாப்பிடுறது, தூங்குறது, இனவிருத்தி செய்யறது, அது அப்படியே தொடர்ந்துட்டே இருக்க வேண்டியதானா? So but here Srimad Bhagavatam is teaching us how to see these situations, how to deal with it, how to handle this. இப்ப இந்த சூழலை எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி அதை நம்ம எதிர்கொள்ளணும்ன்றத பாகவதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. So we accept the statements of the Lord. From the Bhagavad Gita, Krishna is teaching us we are not this body, we are spirit, soul. Because of our previous karmic influences, we are suffering or we are enjoying. நம்ம இந்த உடல் இல்ல, நம்ம ஆத்மா, நம்ம கர்மத்தினால துன்பப்பட்டுட்டு இருக்கோம். நம்ம இன்பப்படவோ துன்பப்படவோ காரணமா இருக்கிறது கர்மா தான். இதெல்லாம் பகவானது கூற்று, அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். So now Krishna has got a plan for us to come out of this suffering, come out of these difficulties. இப்ப இந்த கஷ்டங்கள்ல இருந்து, இந்த சிரமங்கள்ல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு கிருஷ்ணர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். Yeah, we have the destiny is there, destiny is imposed on us. It is almost like we are completely tied up, very difficult to overcome. நமக்கு விதின்றது விதிக்கப்பட்டிருக்கு, அதுல இருந்து விடுபடுறது கஷ்டமான விஷயம்தான். But there is only one way by which we can just completely come out of this difficult situation. ஆனாலும் இந்த கஷ்டமான சூழலில் இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி இருக்கு. So Krishna says, simply you take shelter of me, you simply surrender to me. கிருஷ்ணர் சொல்றார், நீ என்னிடத்துல அடைக்கலம் பெறு, என்னிடத்துல நீ தஞ்சம் பெற்றுட்டேன்னா சரியாயிடும். See, this is a very powerful assurance Krishna is giving. Sarva dharman parityajya mam ekam sharanam vraja aham tvam sarva papebhyo mokshayisyami ma suchaha. Krishna says that you just completely surrender unto me, give up all other religions, you take shelter of me, I will relieve you from all sins, don't fear. கிருஷ்ணர் இங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். எல்லாவித தர்மத்தையும் நீ கைவிட்டு என்னிடத்துல மட்டும் சரணடை, நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேங்கிறார். But the problem is that sometimes, many people also say like this, my situation is very bad, nobody can do anything about it, it is completely out of control, sir. God cannot do anything about it. பல சமயத்துல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய சூழ்நிலை ரொம்ப கஷ்டமுங்க, இதெல்லாம் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. Life is like this, I have to just go on like this, that's all. வாழ்க்கை இந்த மாதிரி தான், வேற ஒண்ணும் பண்ண முடியாதுங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. But actually this is also foolishness, because we think that we are intelligent than the Supreme Lord. எதுவும் முட்டாள்தனம் தான். ஏன்னா பகவானை விட நம்ம புத்திசாலின்ற எண்ணத்துல தான் அப்படி பேசுறாங்க. We think that we have a better plan, we know what is what and how things are going. எது என்ன அப்படின்றதுல நமக்கு கடவுளை விட சிறப்பா தெரியும்னு நினைக்கிறோம். But for one who has faith in the words of the Lord and he accepts, in previous life I have done so many bad activities, I am facing the reactions of it, I am suffering, but still the hope is that the Lord has said that he will save me, he will rescue me from this dangerous path, so I will simply surrender unto him and I will take shelter of him. This is the proper approach. முந்தைய வாழ்க்கையிலே நான் செய்த பாவ செயல்களின் விளைவா நான் ரொம்ப துன்பப்பட்டு இருக்கேன், ஆனா பகவான் இதுக்கு தீர்வு கொடுக்கிறார் அப்படின்ற அந்த தீர்வை ஏற்றுட்டு நம்ம அவர்கிட்ட சரணடைய முன் வந்தோம்னா, அதுல நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னா அப்ப நமக்கு தீர்வு கிடைக்கும். We never know what will happen, how life will completely change. நம்ம வாழ்க்கை முற்றிலும் மாறலாம், நமக்கு தெரியாது என்ன நடக்கும்ன்றது. So the great example is that we can see in the International Society for Krishna Consciousness, so many people have come from so many different kinds of backgrounds. இப்போ இந்த இயக்கத்திலேயே எத்தனையோ மக்கள் எத்தனையோ விதமான பின்னணியிலிருந்து வர்றாங்க. And by the providence means the providence is actually it's Krishna through his devotees, they have influenced the life of people and their life has changed. ஆனா இங்க விதின்றது இங்க கிருஷ்ணர் அவரது பக்தர்கள் மூலமா
அவங்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க எத்தனையோ பேருடைய வாழ்க்கை பெரிய அளவுல மாற்றம் உண்டாயிருக்கு. Yeah, so by taking to the process of Krishna consciousness, which helps one to surrender to Krishna and glorify him, one can come out of all kinds of sufferings. கிருஷ்ணர்கிட்ட நம்ம அடைக்கலம் பெற்று அவர்கிட்ட சரணடைகிறது மூலமா நம்ம எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும். So taking shelter of Krishna means taking shelter of Krishna through his bona fide devotees. கிருஷ்ணரிடத்துல அடைக்கலம் பெறுறது அப்படின்னா கிருஷ்ணர் இது அங்கீகரிக்கப்பட்ட பக்தர்கள்ட்ட அடைக்கலம் பெறுவது. So when we take shelter of bona fide representatives of the Supreme Lord like Srila Prabhupada and his followers, it is rest assured that although this material world is compared to a very dangerous place, we will be able to cross over this material ocean. ஸ்ரீல பிரபுபாதர் மற்றும் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் போன்ற அதிகாரப்பூர்வமான பக்தர்கள்ட்ட அடைக்கலம் பெறுறது மூலமா இந்த பௌதிக உலகத்தை கடக்கிறது ரொம்ப கஷ்டமானதாக இருந்தாலும் அது சாத்தியமாகும். So by taking shelter of Srila Prabhupada and his bona fide instructions, whatever may be our past life, whatever may be our inadequacy, everything will change. ஸ்ரீல பிரபுபாதிட்ட அடைக்கலம் பெறுறது மூலமா நம்ம கடந்த வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு என்னதான் சூழ்நிலை இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் நம்ம கடந்து வர முடியும். So what Srila Prabhupada is doing, is he doing some gimmicks or some magic? What he has done? அப்ப பிரபுபாதர் என்ன பண்றார்? இங்க ஏதோ வித்தை காட்டுறாரா, ஏதோ மேஜிக் பண்றாரா? Yes, the magic that he has done is he has inspired everyone to hear from Krishna, chant his names, take Krishna Prasadam, hear the Bhagavatam, and anybody who takes to this process, we could see that there is a change happening in their life. பிரபுபாதர் செய்யற வித்தை என்ன அப்படின்னா, அவர் எல்லாரையும் பகவத் நாமத்தை கேட்க சொல்றார், பாகவதம் பகவத்கீதை கேட்க சொல்றார், பகவத் பிரசாதத்தை எடுத்துக்க சொல்றார், சத்சங்கத்தில் இருக்க சொல்றார். இந்த வழிமுறையை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா மிக பெரும் மாற்றம் நம்ம வாழ்க்கையில உண்டாகிறத நம்ம பார்க்கலாம். I just remember one incident. PC Sarkar, you will know, is a very famous magician. Once he came to Mayapur, he was performing some magic shows, and then after that, he told Srila Prabhupada that, Prabhupada, I can do some magic show, but what you have done, I can never do it. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கு. இந்த பிசி சர்க்கார்னு ஒரு பெரிய மேஜிக் ஷோ நடத்துறவர், அவர் மாயப்பூர் வந்திருந்தார், அங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். அப்போ பிரபுபாதரை சந்திச்சு அவர் சொன்னார், நான் நிறைய மேஜிக் பண்றதுல பிரபலமா இருக்கேன், ஆனா நீங்க பண்ணிருக்கிற இந்த மேஜிக் இருக்கே, இது மாதிரி என்னால செய்ய முடியாது அப்படின்னாரு. So what Srila Prabhupada did, by those who took up the process of Krishna consciousness, they can completely overcome the repetition of birth and death. பிரபுபாதர் என்ன பண்ணார்? இந்த வழிமுறையை ஏற்றுக்கொண்டவங்கள பிறப்பு இறப்பு சுழற்சியில இருந்து விடுபட வைக்கிறார். And also one other time that was shown to the reporters that you see devotees from America, Japan, from Australia, from all different countries, everyone together chanting the names of Krishna. இன்னொரு முறை பக்தர்கள் எப்படி வெவ்வேறு நாடுகள்ல இருந்து, ஜப்பான், ரஷ்யா, சைனா, இந்த மாதிரி பல நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்றத பத்திரிகையாளர்கிட்ட காட்டுறார். So we can see that this is a very powerful process. Devotional service is a very powerful process. Chanting the names of Krishna is a very powerful process. So if anybody who takes to this process, karmani nirdhayati kintu cha bhakti bhajam, one will be able to, his life will be changed. All his past karmic effects, everything will be dissolved, and he will be able to develop love for Krishna. இது ரொம்ப சக்தி வாய்ந்த வழிமுறை. யார் இந்த வழிமுறையை ஏற்காங்களோ அவங்களுடைய கர்ம வினைகள்ல இருந்து கடந்த காலம் எப்படி இருந்தாலும் அதுல இருந்து அவங்களால விடுபட்டு அவங்க உயர்ந்த நிலையை அடைய முடியும். So Vasudev, we can see he in this so many last 15 verses, so many all these basic things which are very fundamental principles in spiritual life, that we are not this body, we are spirit soul, we are born again, we are being influenced by the actions in the previous lives. All those things he is reminding, and it is very important for us to know, so that in our life we will be able, all these instructions will help us to take shelter of Krishna. கடந்த 10-15 ஸ்லோகங்களா வசுதேவர் பேசக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அடிப்படையான உபதேசங்கள், ஆனாலும் ரொம்ப முக்கியமானவை. இதை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த கஷ்டங்களை கடந்து வர்றதுக்கு, நம்ம இந்த பாதையில முன்னேறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும்.
So the ultimate message is that, so by we do not know what is the influence on time on us, but one thing is for sure, our time will be real good time by taking shelter of Krishna rather than taking shelter of so many other processes. We should just simply take shelter of Krishna by chanting his holy names, and our life will become very sublime. இப்போ காலத்தின் தாக்கத்தினால் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் நம்ம கிருஷ்ணரிடத்துல அடைக்கலம் பெறது மூலமா, பகவத் திருநாமத்தை உச்சரிக்கிறது மூலமா, இந்த வழிமுறையை ஏற்கிறது மூலமா கண்டிப்பா நம்முடைய எதிர்காலம் மிக சிறப்பா இருக்கும். Whatever may be our external situation, as long as we are in touch with Krishna by chanting his names, our life is completely auspicious. நம்முடைய சூழ்நிலை இப்ப எப்படி இருந்தாலும் சரி, நம்ம ஹரே கிருஷ்ண ஜெபம் பண்ணி நம்ம இந்த வழிமுறையை ஏற்கிறது மூலமா நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய சூழ்நிலை ரொம்ப சிறப்பானதா மாறும். So we'll stop here. If you have any questions or comments, we will take one or two. இப்போ இதோட நிறுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா ஒன்னு ரெண்டு கேள்விகள் Yes, Prabhu. இருக்கலாம். Yes, I'm able to hear you. Okay, to make the question very simple, so we have, all of us take decisions in our life, but the decisions can go right or it can go wrong. So how do we understand the plan of Lord in that? இப்போ கேள்வி என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாருமே முடிவுகள் எடுக்கிறோம். அந்த முடிவு நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அப்போ எது பகவானுடைய திட்டம்ன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? So this is at the beginning itself I just made the point that, so that's why it's very important for us to know what is Lord's will, Lord's plan. First of all, we need to know that. ஆரம்பத்திலேயே நான் இதை குறிப்பிட்டிருந்தேன். அதனாலதான் முதல்ல பகவானது திட்டம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். So the simple point is that this material world is not meant for our enjoyment. எளிமையான கருத்து என்னன்னா, இந்த பௌதிக உலகம் நம்ம இன்பத்திற்கானது அல்ல. So this material world is created for reformation, so that we get purified of our contaminations and go back home, back to God. இந்த பௌதிக உலகம் உருவாக்கப்பட்டதே நம்மளை திருத்தி அமைச்சு நம்ம மீண்டும் பகவானுடைய திருநாட்டிற்கு செல்லணும்ன்றதுக்காக தான். No, we need to know this, we hear this from Bhagavad Gita, from Bhagavatam and all great devotees of the Lord. இதை தெரிஞ்சுக்கணும்னா பகவத்கீதை பாகவதத்திலிருந்து பக்தர்கள் மூலமா நம்ம இதை கேட்கணும். And also, so in the material world, everyone, there is always suffering, we can't avoid it. இந்த பௌதிக உலகம் துக்ககரமானது, இதை நம்ம தவிர்க்க முடியாது. So dukkhalayam ashashvatam, that's what Krishna says. இது துக்காலயம் அசாஸ்வதம்னு கிருஷ்ணர் சொல்றார். And also the Supreme Lord and his devotees, they give direction how to face those situations. முழுமுதற் கடவுளும் அவரது பக்தர்களும் எப்படி சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்றதுன்றதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க. So just with one prayer, I'll just conclude this. Brahma in his prayers is pointing out that tattenu kampam susumikshamano bunjana evatma kritam vipakam ridvag vapurbir vidadan namaste jivesa yo mukti padesa dayabhag. So Brahma in his prayers is saying that whatever a devotee, there could be several reversals that could happen in his life. இப்போ பிரம்மாவோட பிரார்த்தனையில அவர் சொல்றார், ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் கூட வரலாம். So those reversals, actually he says that he has to suffer even so much than actually what he is undergoing now. இப்போ அவன் அடையக்கூடிய அந்த கஷ்டத்தை விட இன்னும் பல மடங்கு அவன் அதிகமா அடையப்பட வேண்டி இருந்திருக்கலாம். And all the suffering, he says that it is not because of someone else's fault or some other external factor. It is his own, he has cooked his own karma. ஆனா அவனுடைய அந்த துன்பம் கூட வேற யாரோ செஞ்சதுனாலயோ அல்லது வேற யாரோ காரணமோ கிடையாது. நம்ம என்ன செய்தோமோ அதனுடைய கர்ம வினைதான் இந்த துன்பத்துக்கு காரணம் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். Nevertheless, whatever may be the cause, whatever the providence has put on me, I will with my body, mind, words completely dedicate in the Lord's service. அது என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நான் என்னுடைய உடல், மனம், வாக்கு இது எல்லாத்தையும் பகவத் சேவையில நான் ஈடுபடுத்தி என்ன நான் அர்ப்பணித்துக் கொள்வேன்.
So Brahma says that when someone acts like this, he says that going back to God, it is his birthright. இப்ப யார் ஒருத்தர் இந்த உணர்வோடு செயல்படுறாங்களோ அவங்களுக்கு பகவானது திருநாட்டை சென்றடைவது என்பது அவருக்கான உரிமை. So to put it in very simple terms, we should have faith in the Lord's statements, and we should, in consultation with devotees and his representatives, we should always act in such a way according to the conclusions of scriptures. In dharmic way we need to act. In this way we will always be protected, nothing to worry. கருத்து என்னன்னா, எப்பவுமே சாஸ்திரங்கள் பகவானுடைய பக்தர்கள் வழிகாட்டுதல் படி சாஸ்திர விதிமுறைப்படி நம்ம நடக்கணும். அப்படி தர்மத்தின்படி நம்ம நடக்கும்போது எப்போதுமே நம்ம பாதுகாக்கப்பட்டிருப்போம். And also to the degree we follow the instructions of the Lord and his pure devotees, to that degree we will be inspired to take right decisions and be protected by the Lord and his devotees. அதே சமயத்துல எந்த அளவுக்கு இதை நம்ம பின்பற்றுகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையில சரியான முடிவை நம்மளால எடுக்க முடியும். Thank you very much. Hare Krishna. Srimad Bhagavatam ki jai. Srila Prabhupada ki jai. Hare Krishna. Prasadam will be served in the terrace, so all devotees are requested to go and honor prasadam. பிரசாதம் மேல மாடியில பரிமாறப்படும். எல்லாரும் மேல வந்து பிரசாதம் எடுத்துக்குமாறு கேட்டுக்கிறோம். இன்னைக்கு பிரசாதம் பக்தர்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்கக்கூடியவர் மோகன்